வணக்கம் நேயர்களே. இன்று என்னுடைய உழைப்பின் பதிவு பார்த்திங்கன்னா, ஒரு கீரை ஃபீல்டுக்கு நம்ம அவங்களுக்கு அடித்து கொடுக்க வந்தோம். நிலம் சற்று பதமாக இல்லை உழவுக்காக. அடுத்தது டாட்டாசியில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக காய்கறி போட்டிருக்கோம். நம்ம ஃபீல்டுக்கு வயலுக்கு வண்டியை நம்ம டாட்டாசியில் பார்சல் கட்டி எடுத்து வந்தாச்சு. அதை பக்குவமாக இறக்கி வண்டியிலேருந்து நம்ம அந்த ஃபீல்டுக்கு ஓட்டுறதுக்காக வரும்போது வண்டியோட அகலம் அதிகமாக இருப்பதால் அதை டயரை நம்ம மாற்றி போட்டு இதை குறுக்கு, அதாவது காய்கறி போட்டிருக்கோம், வெண்டை செடி போட்டிருக்கோம். நடுவில் நம்ம உழவு செய்து அந்த களைகளை அகற்றும் பணியில் நம்ம வண்டியை பயன்படுத்திட்டு அப்படியே மத்திய வெயில் கடுமையாக இருந்தது. அது அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே மத்தியானம் அண்ணா தாசண்ணா ஒரு கீத்து முடந்து வைத்து உள்ளதை நாம் அதை உட்காந்து அந்த கீற்று மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு உறக்கத்தை போட்டுட்டு நிழல் ஓரத்தில் பிறகு நம்ம மேற்கொண்ட பணியை உழுகின்ற பணியை நம்ம தொடர்ந்தோம். இன்றைய தினம் அருமையாக சென்றது. பார்த்திங்கன்னா அப்படியே உழவு மிக சிறப்பாக இருந்தது. வெயில் கடுமையான வெயிலுங்க இப்பகுதியிலலாம். அதனால் நீங்கள் வயலில் தண்ணி விட்டோட தண்ணி சேறு மண் எல்லாம் சுட்டு இருக்கும் வெயிலில் சூடாக காணப்படுகிறது. நன்றி. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொத்தம் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு 3 பேர் வைத்துள்ளோம். ஏன்னா அந்த வண்டி இப்போ பக்கத்து இரு பக்கமும் செடிகள் வண்டியில் அடிபட்டக்கூடாதுன்னு பக்குவமாக டயர் ஏறினாலும் அதை விலக்கி விடுறதுக்கு 2 பேரை இதை பயன்படுத்தி வைத்துக்கொண்டு இன்றைய விவசாய வேலைகள் சிறப்பாக முடிந்தது. நாளை என்னுடைய விவசாய பணிகள் என்ன என்றது பதிவு செய்கின்றேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே தாசண்ணா கீத்து மடைந்ததை பாருங்கள். இதில் தான் உட்காந்து நாங்கள் மதிய உணவு நேரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கீத்துலேயே நான் படுத்து தூங்கிட்டேன். நன்றி, வணக்கம்.